வைணவத்தின் முதல் குரு என்று அழைக்கப்படுகின்ற சுவாமி நம்மாழ்வார் அவர்கள் நம்முடைய நாடார் சமுதாயத்தில் பிறந்தவர் என்று கேள்விப்பட்டவுடன் நம்மாழ்வாருடைய வரலாறை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மாழ்வார் அவர்கள் எந்த ஊரில் பிறந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய முன்னோர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை என்னிடத்தில் அதிகமாக உதயமானது. என்னுடைய ஒரு நண்பரிடத்தில் நான் கேட்டேன், நம்மாழ்வாரை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்கு சென்றால் தெரிந்து கொள்ளலாம், எந்த இடத்திற்கு சென்றால் அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டபோது என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், நீங்கள் ஆழ்வார் திருநகருக்கு சென்று ஆதிநாதருடைய அந்த திருக்கோவிலுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்மாழ்வாரை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். நான் ஆழ்வார் திருநகரிலே இருக்கின்ற ஆதிநாதருடைய அந்த திருக்கோவிலுக்கு சென்று அங்கிருந்த வைணவ குருக்களை அணுகி, சுவாமி நம்மாழ்வார் அவர்களை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் நாடார் சமுதாயத்தில் பிறந்தவன், நம்மாழ்வார் எங்களுடைய நாடார் சமுதாயத்தில் பிறந்தவர் என்று சொல்லுகின்றார்கள், அதனால் நான் நம்மாழ்வாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் நான் இந்த திருக்கோவிலுக்கு வந்திருக்கிறேன் என்று அங்கிருந்த வைணவ குருக்களிடத்திலே கேட்டேன். அங்கிருந்த ஒரு வைணவ குருவானவர் என்னை நம்மாழ்வார் தவம் புரிந்த அந்த இடத்திற்கு என்னை அழைத்து சென்றார்கள். நம்மாழ்வார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலம் ஒரு புளிய மரத்தின் அடியில் தவம் புரிந்திருக்கின்றார்கள். அந்த புளிய மரம் இன்றைக்கு 5 கிளைகளாக இன்னைக்கு பிரிந்து மிகப்பெரிய ஒரு மரமாக, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மரமாக இன்றளவும் அது பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அந்த மரத்திற்கு திருப்புலி ஆழ்வார் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். அந்த புளிய மரத்தில் இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால், அந்த புளிய மரத்தில் பூ பூக்கும், காய் காய்க்கும், ஆனால் பழமாகாது. நம்மாழ்வார் தவம் புரிந்த அந்த காலத்தில் இருந்தே அந்த புளிய மரமானது இரவில் தூங்காது, இலைகள் எப்போதும் விரிந்தே இருக்கும். இப்படி ஒரு அதிசயமான ஒரு புளிய மரம் இந்த மரம். இதுதான் திருப்புலி ஆழ்வார் என்று நாங்கள் வணங்கி வருகின்றோம். 36 பிரபஞ்சங்களுக்கும் சென்று ஆழ்வாரை வணங்குகின்ற ஒரு பாக்கியம் இந்த இடத்திற்கு வந்து வணங்கினால் கிடைக்கும் என்று அந்த வைணவ குருக்கள் என்னிடத்தில் சொன்னபோது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியானால் நம்மாழ்வார் அவர்கள் எங்கு பிறந்தார்கள் என்று அந்த குருக்களிடத்தில் நான் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், தாமிரபரணி நதிக்கரையில் பிறந்தார் என்று மட்டும் என்னிடத்திலே சொன்னார்கள். எனக்கு ஒரு ஆசை, வைணவ குருக்கள் தாமிரபரணி நதிக்கரையில் பிறந்தார் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் தென் தமிழகத்தில் தான் சுவாமி நம்மாழ்வார் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள், அப்படி என்றால் அவர் பிறந்த ஊர் இந்த பகுதியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் எந்த ஊராக இருக்கும் என்று தேடி நிச்சயமாக கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை என்னிடத்திலே இருந்தது. இது சம்பந்தமாக சுவாமி நம்மாழ்வார் அவர்களை கூட நான் பல நாட்கள் தியானித்தது கூட உண்டு. ஒரு முறை நான் திருச்செந்தூர் கோவிலுக்கு என்னுடைய நண்பர்களோடு சென்றேன். நான் எப்போது திருச்செந்தூர் கோவிலுக்கு நண்பர்களோடு திருச்செந்தூர் சென்றாலும் திருச்செந்தூரில் இருக்கின்ற அந்த முருகப்பெருமானை வணங்கிவிட்டு அதற்கு தென்பகுதியில் இருக்கின்ற ஐயா வைகுண்டர் அவர்கள் அவதரித்த அந்த அவதார பதிவிலும் வணங்கிவிட்டு அதன் தென்புறத்தில் இருக்கின்ற அம்மலி அன்னையினுடைய ஆலயத்திற்கு சென்று அன்னையையும் வணங்கிவிட்டு அன்னைக்கு அருகிலே இருக்கின்ற புனித சந்தியாகப்புறையும் வணங்கிவிட்டு தான் ஊருக்கு வருவது என்னுடைய வழக்கம். என்னோடு வருகின்ற இந்து சகோதரர்களும் இப்படிப்பட்ட வழக்கங்களை கொண்டவர்களாக நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். ஒரு முறை நான் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்ற போது கோவிலுக்கு உள்ள பக்கத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ச்சி, அந்த ஆர்ச்சி பக்கத்துல ஒரு அந்தோணியாருடைய சிறிய படம் எனக்கு கிடைத்தது. இதுதான் அந்த படம், எனக்கு கிடைத்த அந்த படம். இந்த படத்துல கரிந்தகை அந்தோணியார் என்று எழுதப்பட்டு இருந்தது. திருவழுதி நாடார் விளை என்று அந்த ஊர் பெயரும் எழுதப்பட்டு இருந்தது. அப்படி என்றால் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் கூட இன்றைக்கு கரிந்தகை அந்தோணியார் என்ற ஒரு பெயரை கேள்விப்பட்டு இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. எனக்கு இந்த பெயரை கேள்விப்பட்டவுடன் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா கரிந்தகை அந்தோணியார் என்று எழுதப்பட்டிருக்கு, இந்த ஊரை எப்படியாவது பார்த்துடணும். திருச்செந்தூர் கோவிலுக்கு முன்பாக இந்த படம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா எப்படியாவது இந்த கோவிலுக்கு வர சொல்லி நமக்கு ஒரு அழைப்பு இருக்கு போல தருது அப்படின்னு நினைச்சு
அந்த படத்தை பையில் வைத்து விட்டு ஊருக்கு வந்து விட்டேன். ஊருக்கு வந்த கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு என்னுடைய இனிய நண்பர் ராஜா நாடார் அவர்கள் திருவழுதி நாடார் விலையில இருந்து ஒரு வீடியோவை பதிவு செய்தார்கள். இதுதான் சுவாமி நம்மாழ்வார் அவர்கள் பிறந்த வீடு, இன்று கோவிலாக மாற்றப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்தில் இன்றுதான் நான் பேசிக் கொண்டு இருக்கிறேன் என்று ஒரு பதிவு செய்தார்கள். எனக்கு அந்த பதிவை பார்த்தவுடன் மிகப்பெரிய ஆச்சரியம். திருச்செந்தூர் கோவில்ல திருவழுதி நாடார் விலையில ஒரு கரிந்தகை அந்தோணியார் படம் நமக்கு கிடைச்சது. அந்த ஊர் எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். சுவாமி நம்மாழ்வார் அவர்களை பற்றி முழுமையாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஊரையும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு பதிவை நம்முடைய நண்பர் பதிவு செய்திருக்கிறாரே என்று சொல்லி அண்ணன் ராஜா நாடார் அவர்களை தொடர்பு கொண்டு, அண்ணாச்சி நீ எப்படியாவது நீங்க திருவழுதி நாடார் விலைக்கு நீ கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது, நான் கேட்டு ஒரு 10 நாள் கழிச்சு அண்ணாச்சி அதுக்கான ஏற்பாடுகளை செய்து என்னோடு நிறைய நண்பர்கள் எல்லாம் அந்த திருவழுதி நாடார் விலைக்கு சென்றோம். அங்கு போய் பார்த்த போது சுவாமி நம்மாழ்வார் அவர்கள் பிறந்த அந்த வீடானது கிட்டத்தட்ட பூமியில இருந்து ஒரு 10-15 அடிக்கு இன்னைக்கு கீழே இருக்கு. இன்னைக்கு பாதாளத்தில் இருப்பது போல இருக்கு. அது இன்றளவும் கோவிலாக இன்றைக்கு பராமரித்து வருகின்றார்கள். அங்க ராமஜெயம் என்ற ஒரு குருவானவர் தான் அங்க அதை பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். அவரிடத்துல நான் கேட்டேன், சுவாமி நம்மாழ்வார் அவர்கள் இந்த ஊரில் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. 5100 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு பிறந்ததாக சொல்லப்படுகிறது. அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தெரியுமா, ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டபோது, எனக்கு ஒரு சில புத்தகங்களை, கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சில புத்தகங்களை எனக்கு கொடுத்து, இதில் அனைத்து விவரங்களும் இருக்கிறது, தெரிந்து கொள்ளுங்கள் என்று எனக்கு கொடுத்தார்கள். அந்த புத்தகத்தை படித்த போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்கள் எனக்கு தெரிந்தது. சுவாமி நம்மாழ்வார் அவர்கள் 5100 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்திருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு முன்னதாக 9 தலைமுறைகள் அந்த திருவழுதி நாட்டை ஆண்டு இருக்கின்றார்கள். திருவழுதி நாடார் விலை என்பது ஒரு காலகட்டத்தில் திருவழுதி நாடு என்றுதான் இருந்திருக்கிறது. அந்த நாட்டை தலைமையிடமாக கொண்டு கன்னியாகுமரி வரையும் எல்கைகள் வகுக்கப்பட்டு அங்கு ஆட்சி புரிந்திருக்கின்றார்கள். இதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்து 2026 ஆண்டுகள் தான் ஆகின்றது. சுவாமி நம்மாழ்வார் அவர்கள் பிறந்து 5100 ஆண்டுகள் ஆகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த 2026 ஆண்டை கணக்காக வைத்துதான் கிமு கிபி என்று ஒரு கால அட்டவணையை வகுத்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே சுவாமி நம்மாழ்வார் அவர்கள் தமிழகத்தில், தென் தமிழகத்தில் நம்முடைய நாடார் சமுதாயத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்க போது மிகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் எனக்கு தெரிந்தது. அப்படி என்றால் சுவாமி நம்மாழ்வார் அவர்கள் பிறந்த காலத்தில் எப்படி இவர் நாடார் என்று அழைக்கப்பட்டாரா, இவர் வேற யாரும் ஏதாவது ஒரு பேரில் இந்த சமுதாயத்தை அழைத்திருக்கிறார்களா என்றெல்லாம் ஆய்வு செய்கின்ற போது அந்த காலத்தில் நாடன் என்று நம்மை அழைத்திருக்கின்றார்கள். அந்த பகுதியில நாடன் வம்சத்தில், மாற வம்சத்தில், நாடன் குலத்தில், நாடார் குலத்தில் பிறந்திருக்கின்றார் சுவாமி நம்மாழ்வார் அவர்கள். நம்மாழ்வாருடைய முன்னோர்கள் திருவழுதி நாட்டை 9 தலைமுறையினர் ஆண்டிருக்கின்றார்கள். முதல் மன்னராக பெருவழுதி நாடன் என்பவர் ஆட்சி செய்திருக்கின்றார். 2வது மன்னராக திருவழுதி வளநாடன் என்பவர் ஆட்சி செய்திருக்கின்றார். 3வது மன்னராக அறந்தாங்கி நாடன் என்பவர் ஆட்சி செய்திருக்கின்றார். 4வது மன்னராக அச்சுத நாடன் என்பவர் ஆட்சி செய்திருக்கின்றார். 5வது மன்னராக சக்கரபாணி நாடன் என்பவர் ஆட்சி செய்திருக்கின்றார். 6வது மன்னராக செங்கமல கண்ணன் நாடார் என்பவர் ஆட்சி செய்திருக்கின்றார். 7வது மன்னராக செங்கண்ணன் நாடார் என்பவர் ஆட்சி செய்திருக்கின்றார். 8வது மன்னராக போர்க்காரி மாறன் என்பவர் ஆட்சி செய்திருக்கின்றார். 9வது மன்னராக காரி மாறன் நாடன் என்பவர் ஆட்சி செய்திருக்கின்றார். திருவழுதி நாட்டை 9வது மன்னராக ஆட்சி செய்த காரி மாற நாடன் என்பவருக்கும் உதயநங்கை அம்மையாருக்கும் பிறந்தவர் தான் சுவாமி நம்மாழ்வார் அவர்கள். அப்படி என்றால் இவர் எப்படி பிறந்தார், எந்த ஆண்டு பிறந்தார் என்றெல்லாம் அந்த காலகட்டத்தில் அவர்கள் குறித்து வைத்திருக்கின்றார்கள். அதாவது பிரதி மாதம் 43ஆம் நாள் வைகாசி மாதம் 11ஆம் தேதி அன்று திருவழுதி நாட்டின் தலைநகரான திருவழுதி நகரில் காரிமாற நாடனுக்கு அருந்தவ புதல்வராக பூர்வ பட்சத்து விசாக நட்சத்திரமும் கடக லக்கணமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் மனித குலத்தில்
அவர் அவதரித்தார் திருவழுதி வளநாடன் என்ற ஸ்ரீ நம்மாழ்வார் என்று அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் நம்மாழ்வார் அவர்கள் எப்படி பிறந்தார்கள் என்பதை இன்னும் ஆய்வு செய்கின்ற போது காரிமாற நாடார் அவர்களுக்கும் உதயநங்கைக்கும் கொஞ்ச நாளா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கிறது. இப்படி குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு காலத்தில் தென் திருகூர் என்று அழைக்கப்பட்ட இன்றைக்கு ஆழ்வார் திருநகர் என்று சொல்லப்படுகின்ற அங்கு இருக்கின்ற ஆதிநாதருடைய திருக்கோவில் ஆதிநாதனை வேண்டி எங்களுக்கு எப்படியாவது ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று காரிமாற நாடான் அவர்களும் அன்னைக்கு உதயநங்க அன்னையும் வேண்டி இருக்கின்றார்கள். மன்னருடைய வேண்டுதலை ஏற்ற அந்த ஆதிநாதர் அவர்கள் இவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த குழந்தை தான் ஸ்ரீ நம்மாழ்வார் அவர்கள். குழந்தை பிறந்த போது குழந்தையானது எப்படி பிறந்ததோ அதே போல அளவில்லை, சிரிக்கவில்லை, திரும்பவில்லை, ஒரு கல்லை போல அப்படி அசையாம அப்படியே இருந்திருக்கு. இவர்களுக்கு ஒரு ஆச்சரியம், குழந்தை பிறந்தோம் அழும், இல்ல பால் குடிக்கும், எதுவுமே செய்யல, இப்படியே இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கின்ற வழியில் காலங்கள் கடந்து இருக்கின்றது, மாதங்கள் கடந்து இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாத காலமாக இப்படியே போயிட்டே இருக்கு. ஆனால் குழந்தை பால் குடிக்கவில்லை, எதையும் சாப்பிடல, அசையல, பேசல, அழல, எதுவுமே பண்ணல, ஒரு கல்லை போல அப்படியே கிடக்கு. இன்றைக்கு நமக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்தால் நாம் என்ன செய்வோம்? புத்திசுவம் இல்லாம இந்த குழந்தை பிறந்திருக்கோ அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனால் மன்னர் காரிமாற நாடான் அவர்களுக்கும் இது போன்ற ஒரு சந்தேகம், எப்படி இந்த குழந்தை இப்படி இருக்க, என்ன செய்வது என்ற ஒரு சந்தேகம் அவருக்கு எழ திருவழுதி நாட்டில் இருக்கின்ற வைத்தியர்கள் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காரு. அந்த நாட்டில் அருள்வாக்கு உரைப்பவர்களை எல்லாம் வர சொல்லியிருக்காரு. வர சொல்லி என்னுடைய குழந்தை இப்படி இருக்கு, பால் குடிக்க மாட்டுக்கு, அழமாண்டுக்கு, இப்படி இருக்கு, ஆனா குழந்தை மட்டும் வளர்ந்துகிட்டு இருக்கு, ஏதாவது நோய்கள் இருக்கா என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி வைத்தியர்களை அணுகி வைத்தியர்கள் வந்து பார்த்திருக்காங்க. வைத்தியர்கள் பார்த்த போது அந்த குழந்தைக்கு நோய்கள் இல்லை, ஒண்ணுமே இல்லை, குழந்தைக்கு நோய்கள்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி வைத்தியர்லாம் போயிடுறாங்க. அந்த நேரத்தில் காரிமாற நாடன் அவர்களுக்கு உறவினராக இருந்த திருமணி மாற நாடன் என்பவர் அருள்வாக்கு உரைப்பவராக அங்க இருந்திருக்காரு. அப்ப அவரு ஆதிதானை வேண்டி, என்ன இந்த குழந்தை உண்மை வேண்டி பிறந்த குழந்தை இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி வேண்டி நின்ற போது ஆதிநாதர் அவர்கள் திருமணி மாற நாடன் அவருக்கு அருள்வாக்கு உரைக்கின்ற போது சொல்லி இருக்கின்றார், இந்த குழந்தையை நீங்கள் ஆதிநாதருடைய திருக்கோவிலுக்கு வந்து நீங்க கூட்டிட்டு வந்து ஒப்படைச்சிருங்க. இந்த குழந்தை கொஞ்ச நாள் தான் இந்த யுகத்தில் வாழும், மீதி நாட்கள் இந்த யுகத்தில் வாழாது அப்படின்னு சொல்லி அந்த திருமணி மாற நாடன் அவர்கள் மூலமாக ஆதிநாதர் பேசி காரிமாற நாடானிடத்தில் இந்த திருமணி மாற நாடன் அவர்கள் சொல்லி இருக்காங்க. திருமணி மாற நாடன் சொல்லதை கேட்ட காரிமாற நாடன் அவர்கள் ஆதிபிரானை மீண்டும் வேண்டுகின்றார்கள். ஆதிபிரானே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கிய வேண்டும் என்று கேட்டேன், இப்படி ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறாயே, நான் இந்த குழந்தையை வைத்து என்ன செய்ய முடியும், என்ன செய்வது என்று வேண்டி நின்ற வேளையில் காரிமாற நாடனுக்கும் ஆதிநாதர் கனவில் தோன்றி, இந்த குழந்தையை தென் திருகூரில் இருக்கின்ற என்னுடைய ஆலயத்தில் வந்து ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லி கனவில் தோன்றி சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப உதயநங்கை இடத்தில் காரிமாற நாடன் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்படி ஆதிநாதர் எனக்கு கனவில் தோன்றி இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு, என்ன செய்யலாம்னு கேட்கின்ற போது, சரி பிறந்த குழந்தைக்கு நம்ம ஏதாவது பேராது வச்சிருவோம், வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டுகின்றார்கள். திருவழுதி வளநாடன் என்ற தன்னுடைய முன்னோர்களுடைய பெயரை அந்த குழந்தைக்கு சூட்டுகின்றார்கள். பெயர் சூட்டி சிறிய காலத்துல, ஒரு கொஞ்ச காலத்துல ஆதிநாதத்துல கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி மன்னர் மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஆதிநாதருடைய திருக்கோயிலை வைத்து நடைபயணமாக செல்லுகின்றார்கள். போகின்ற வழியில் வட திருகூர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஊர்ல மிகப்பெரிய தென்னமரம், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய தென்னந்தோப்பாக இருந்திருக்கிறது. அந்த இடத்தில் அந்த மக்களும் மன்னரும் அங்கு குழந்தையை வைத்துக் கொண்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு செல்லலாம் என்று சொல்லி அந்த தோப்புல அமர்ந்து சென்றிருக்கின்றார்கள். அந்த இடம்தான் இன்றைக்கு ஆழ்வார் தோப்பு என்று சிறப்புற பெயர் பெற்று விளங்குகின்றது. ஆழ்வார் தோப்பு என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஊர்ல தான் சுவாமி நம்மாழ்வார் அவர்கள் குழந்தை பருவமாக இருக்கின்ற போது ஆதிநாதர் திருக்கோவிலுக்கு மன்னர் எடுத்து வருகின்ற போது அந்த வழியில் அந்த தோப்பில் இருந்து ஓய்வெடுத்த இடம்தான் அந்த ஆழ்வார் தோப்பு என்று சொல்லப்படுகிறது. சரி, அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு தென் திருகூர் வந்து ஆதிநாதருடைய திருக்கோவில்ல குழந்தையை கிடத்துகின்றார்கள். குழந்தை கிடத்திய கொஞ்ச நேரத்தில் குழந்தை அப்படியே குடுகுடு தவண்டு போய்
ஒரு புளிய மரத்தின் அடியில் தவக்கோலம் கொண்டு அப்படியே உட்கார்ந்துருது. வந்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிசயம், என்னடா குழந்தை இதுவரைக்கும் கல்லு மாதிரி இருந்துச்சு, ஒண்ணுமே செய்யல, பேசல, வைக்கல, திரும்பல, இங்க வந்து போட்டோன்னு குழந்தை விருதுன்னு தவண்டு போய் புளிய மரத்தில் தவக்கோலம் கொண்டு விட்டது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதிசயமாக பார்க்கின்றார்கள். குழந்தையை ஓடி போய் தூக்குவதற்காக காரிமாறன் நாடார் அவர்கள் தூக்குகின்றார்கள். குழந்தையை தூக்க முடியவில்லை. 2 பேர் 3 பேர் சேர்ந்து தூக்கி பார்க்கின்றார்கள். குழந்தையை தூக்க முடியவில்லை. என்ன செய்வது என்று யோசித்து விட்டு மன்னர் காரிமாறன் நாடன் அவர்கள் அந்த குழந்தையை பராமரிப்பதற்கு பணியாட்களை எல்லாம் நியமித்து விட்டு அன்னையும் மன்னரும் ஊருக்கு வந்து விடுகின்றார்கள். இப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் தான் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வளர்ந்து தவம் புரிந்து கொண்டு இருக்கின்றது. கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலம் அங்கே சுவாமி நம்மாழ்வார் அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்து தவம் புரிந்து இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திருக்கோளூர் என்ற வடக்கே இருக்கின்ற திருக்கோளூர் என்ற ஒரு ஊர்ல மதுரகவி அப்படின்ற ஒரு அந்தணர் வந்து இறை அடியாராக முத்தி பெற வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்திலே தவம் பூண்டு அங்கே திருக்கோளூரில் இருக்கிறார்கள். திருக்கோளூரில் இருக்கின்ற அந்த மதுரகவிக்கு இறைவன் ஒளியாக அவர் மனதில தோன்றி அவரை அந்த மதுரகவிய நேர தென் திருக்கூர் என்று அழைக்கப்படுகின்ற ஆழ்வார் திருநகருக்கு அழைத்து வந்து விட்டுறார். ஆழ்வார் திருநகருக்கு வந்த மதுரகவிக்கு ஒன்றும் புரியவில்லை. நாம் எதற்கு திருக்கோளூரில் இருந்து எதற்காக இந்த ஊருக்கு வந்திருக்கோம்னு தெரியலையே, இறைவன் நம்மை இங்கே அழைத்து வந்து விட்டு விட்டானே, என்ன காரணம்? சரி, இறைவன் அழைத்து வந்த காரணத்தினால் ஏதாவது ஒரு சூழ்நிலை இங்கு இருக்கும், எதுக்காவது ஒரு காரணம் இருக்கும் என்று எண்ணி அங்கிருந்த மக்களை கூப்பிட்டு கேட்கின்றார். மதுரகவி அந்த மக்களிடத்திலே கேட்கின்ற போது அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள், இந்த ஊர்ல காரிமாற நாடன் என்ற ஒரு மன்னன் ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையை கொண்டு வந்து இங்க வந்து கிடத்தினாங்க. அந்த அவங்க குழந்தையை இங்க கிடத்திய உடனே அந்த குழந்தை தவண்டு போய் அந்த புளிய மரத்துல தவக்கோலத்தில் இருக்கிறது. இதை வர்றவங்க போறவங்க எல்லாம் நிறைய பேர் நின்று பார்த்துக்கிட்டு போறாங்க, இதுதான் இங்க நடந்த அதிசயம் அப்படின்னு சொல்லி அந்த மதுரகவியின் இடத்துல அங்கிருந்த மக்கள் சொல்லுகின்றார்கள். மதுரகவியானவர் அந்த குழந்தையை பார்த்து விட்டு அந்த குழந்தைக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்தாரு. மதுரகவியும் இறைவனை நினைத்து வேண்டிக் கொண்டே இருக்காரு. காலங்கள், மாதங்கள், ஆண்டுகள் கடந்து போகின்றது. ஒரு நாள் மதுரகவிக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. உண்மையிலேயே இந்த குழந்தை உயிரோட தான் இருக்கா, இல்ல இந்த குழந்தை உயிரோட இல்லையா, என்ன செய்வது? இந்த குழந்தை எப்படியாவது சோதித்து பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு கல்லை எடுத்து அந்த குழந்தைக்கு அருகில் வீசி போடுகின்றார். குழந்தை திரும்பி பார்க்கின்றது. அப்படியானால் இந்த குழந்தை திரும்பி பார்க்கின்றது, இந்த குழந்தை உயிரோடு தான் இருக்கிறது. ஆனால் இந்த குழந்தை பேசுமா பேசாதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரகவியானவர் அந்த குழந்தையிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றார். செத்த தன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். அந்த குழந்தை உடனே மதுரகவிக்கு பதில் தருகின்றது, அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று ஒரு பதில் கொடுக்கிறது. அப்படியானால் மதுரகவிக்கு ஒரு சந்தோஷம், குழந்தை பேசுகிறது, திரும்பி பார்க்கிறது, அப்படி என்றால் அந்த குழந்தைக்கு உயிர் இருக்கிறது என்பதை நினைத்து அந்த குழந்தைக்கு இது இறைவனுடைய அவதரித்த அவதார குழந்தை என்று சொல்லி அந்த குழந்தைக்கு பணிவிடை புரிகின்றார். கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் மதுரகவியானவர் ஸ்ரீ நம்மாழ்வார குழந்தையாக இருந்த காலத்தில் இருந்து அந்த குழந்தைக்கு பணிவிடை புரிகின்றார். ஒரு குருவானவருக்கு ஒருவர் சிஷியராக வேண்டும் என்றால் ஆன்மீக விதியின்படி 12 ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும் என்பது ஆன்மீக விதி. அதன் அடிப்படையிலோ என்னவோ மதுரகவியானவர் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு காலம் நம்மாழ்வார் அவர்களுக்கு பணிபுரிகின்றார், பணிவிடை செய்கின்றார். அதன் பிறகு நம்மாழ்வார் அவர்கள் மதுரகவிக்கு அருள் வாய்க்கின்றார். தன்னுடைய ஞான கண்ணால் அவரை எழுத சொல்லுகின்றார். என்ன எழுத சொல்லுகின்றார் என்று சொன்னால், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்னும் 4 பிரபந்தங்களையும் பட்டோலையில் எழுத சொல்லி நம்மாழ்வார் அவர்கள் மதுரகவிக்கு பணிக்கின்றார்கள். மதுரகவியானவர் நம்மாழ்வார் சொல்ல சொல்ல எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்படி எழுதப்பட்டதுதான் நம்மாழ்வாருடைய பாடல்கள் எல்லாம் எழுதப்பட்டது. ஏன் இதை இன்றைக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்மாழ்வார் அவர்கள் நம்முடைய நாடார் சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் கூட இன்னைக்கு வைணவர்கள் வைணவத்தின் முதல் குருவாக நம்மாழ்வாரை வணங்கினால்தான் நாம் மோட்சத்திற்கு போக முடியும் என்ற ஒரு சிந்தனையோடு இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய
முதல் குருவாக நம்மாழ்வாரை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். நாமும் நம்மாழ்வாரை வணங்குவோம். நம்முடைய நாடார் சமுதாயத்தில் பிறந்த நம்மாழ்வாரை நாமும் என்றும் வணங்கி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.